Hi guys, good evening. Big Boss ப்ரோமோலாம் எதுவும் வரல கைஸ். சும்மா லைவ்ல நடந்த அப்டேட் வந்து நம்ம பார்த்தங்காட்டி நம்ம அதை போட்டுடலாம். ஸோ ஜாக்லின் வந்து இந்த மொட்டை கடிதாசி எழுதி ஒரு ஒரு இது வந்துச்சு இல்லைங்களா? அதுல வந்து முத்துக்குமரனை வந்து இவன் வந்து மிடில் கிளாஸு, அந்த அனுதாப ஓட்டத்தான் வாங்குறான், இவன் வந்து ஒரு மிடில் கிளாஸு அப்படின்னு சொல்லி அந்த தாட்ல வந்து ஜாக்லின் பேசியிருக்காங்க. இது வந்து இப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க என்ன நினைச்சு எழுதுனாங்களோ, என்ன ஏதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? அவங்க வந்து மனசாட்சி இப்ப வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து நான் அந்த அர்த்தத்துல எழுதல, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல கைஸ். புரியுதுங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா எழுதும்போது தெரியாதா? நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்றோமே, இது தப்பா போகாதா? அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டாமா? அதைத்தான் ரவீந்தர் வந்து எடுத்து இது பண்ணியிருப்பாராட்டிருக்குது. குட்டையை குழப்பி விட்டு முத்து வந்து அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இது என்னைய நீ பேசுனது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது வெளியில நிறைய பேர் என்னைய மாதிரி கஷ்டப்படுற பசங்க தான் நிறைய லைஃப்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பா பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மைதான் முத்து. கரெக்டான ஒரு பேச்சு தான். ஜாக்லின் பண்ணது தப்பு தான். மிகப்பெரிய தப்பு. அவங்க வந்து என்ன வன்மத்துல வந்து அந்த மொட்டை கடிதாசி எழுதுனாங்கன்னு தெரியல. மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு, லோ கிளாஸ் இது எல்லாம் என்ன பேச்சு இது? அ பணம் இருக்கிறவன் இது பண்றான். இப்போ உங்க ஜாக்லின் கிட்ட நிறைய பணம் இருக்க மாட்டிருக்கு. அதனாலதான் அந்த அம்மா அப்படி எழுதியிருக்குது மிடில் கிளாஸ்ன்னு. சௌந்தர்யாவை சுனிதா பணக்காரினாங்கல்ல. அப்ப ஜாக்லின் பணக்காரங்களாட்டிருக்கு. அதனாலதான் உங்களை மிடில் கிளாஸ் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம்? அப்புறம் விஷாலு, சிவகுமார் 2 பேரும் சேர்ந்து விஷால் வந்து விஜயாமா, சிவகுமார் வந்து அஜித்தாமா. உள்ள 2 பேரு ஸ்டேஜ்ல ஏறி சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேய் அவங்க உன் நிஜத்திலேயே நல்ல நண்பர்கள் தான்டா. நீங்க ஏன்டா பிக் பாஸ்ல சண்டையை மூட்டி விட்டு நிஜமாவே எங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க வெளியே? இவங்க 2 பேரும் சண்டையை போட்டு வெளியில இருக்க ரசிகர்கள் சண்டை வந்துட போகுதுடா டேய். விஜய் ரசிகர்களுக்கு, அஜித் ரசிகர்களுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? தேவையில்லாத வேலை பண்ணி ஏன்டா இப்படி இம்சையை கூட்டுறீங்க? உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை டான்ஸ் ஆடிட்டு விட்டுட்டீங்கல்ல. தேவையில்லாத வேலை ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு, ரசிக்கிறபடிதான் இருக்குது. நான் வெளியில பாக்குறவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க. விஜய், விஷால், சிவகுமார். சரியா? அப்புறம் ஜாக்லின் பேசினது அந்த மொட்டை கடைசியில அந்த மிடில் கிளாஸ் எழுதுனது ரொம்ப ரொம்ப தப்பு கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.